வெளிநாட்டு கைக்கூலின்னு சொல்லியிருக்காருன்னா, எதனால சொன்னார்ன்னா, இல்லங்க அவங்களால மாடரேட் பண்ணப்படுறாங்க. அந்த பையன் மாட்டிக்கிட்டாப்ல. அந்த பையன வெளில வர சொல்லுங்க. அவன் ஏதாவது சொல்லிட்டு இது பண்ணணும். ஒழுங்கா அவன் நடிக்கிற வேலைய மட்டும் பார்க்க சொல்லுங்க. இது வேண்டாம். இந்த பப்ளிசிட்டி வேணாம். உண்மையிலேயே போய் செய்ய சொல்லுங்க. இவரே தனிப்பட்ட முறையில போய் தனிப்பட்ட முறையில செய்யட்டும். செஞ்சிருக்காப்ல. யாரோ இயக்கி அத செய்ய வேண்டாம். அதத்தான் சொல்றேன். செஞ்சிருக்காப்ல. தனிப்பட்ட முறையில செஞ்சிருக்காப்ல. அவனுக்கு அந்த நல்ல குணம் இருக்கு. நீ ஏன் போய் இன்னொருத்தர் சொன்னாங்க பப்ளிசிட்டி 4 கேமரா வச்சு எடுக்கிறது, இவரு அங்க வந்தாரு, இங்க வந்தாருங்கிறது அதெல்லாம் வேண்டாம். சோ அந்த கேமரா அனுப்புற டீம்லாம் அந்த ஆட்கள் தான் அது யாரோ அனுப்புறாங்க. சோ அனுப்புறாங்க. கால்ட் அவங்க அவங்க தான் யாரோ அனுப்புறாங்க. ஒருத்தர் அனுப்புறாங்க. ஒரு டீம் அனுப்புறாங்க. இப்படி செய்யுங்கங்கிறாங்க. அது யாரு? அப்படிங்கிறது தான் இப்ப நானும் கேட்டேன். அது நீங்க தான் சொல்லணும். இப்ப அவங்க சொல்லணும். பாலா அவரோட தரப்புல இருந்து சொல்லணும் அத. இந்த மாரி பண்ணிட்டேன். இந்த மாரி நடந்துருச்சு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? 4 நாள் ஆச்சுன்னா 4 நாள்ல சொல்லணும்ல. சார் இப்ப அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் பேசலாம் சார். ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். என்னன்னா ஆம்புலன்ஸ் வந்து பாலா வாங்கி குடுத்ததா சொல்லி, அது இப்போ நெறைய விஷயம் கொஞ்சம் வெளிய வந்துருச்சு. அது 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஓனர், ஃபோர்த் ஓனர் அது மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தா என்ன தப்பு அப்படின்ற மாரி கேட்கிறேன் சார். ஏன்னா அதிலயும் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல. அதாவது தப்பு என்னங்கிறத சொல்லிடுறேன். ஒரு வண்டி நான் வந்து பயங்கரமான ஒரு கார் கிரேஸ் எனக்கு. நான் நான் எப்படி கார் வாங்குவேன்னு எங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வண்டி குறிப்பிட்ட சில வருஷங்கள் தான் ஓடும். இந்தியன் ரோட் கண்டிஷன்ல. ஓகே. அந்த வண்டிய வந்து நார்மலா நீங்க ஓட்டும்போதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ம். நாம போகக்கூடிய ஒரு நார்மல் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு பிரச்சனை வருது, நின்னு போச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த வண்டிய பிடிச்சுக்கலாம். இல்ல டேய் இந்த வண்டிய எடுத்துட்டு வாடான்னு சொல்லலாம். மெக்கானிக் கிட்ட போலாம். டைம் இருக்கும். 1 நாள் இருக்கும். அது இயல்பு வாழ்க்கை. அந்த ஆம்புலன்ஸ் 15 வருஷம் தான் ஓடலாங்கிறத சொல்றாங்க. நான் சொல்லும்போது என் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் சொல்லியிருந்தானே, நான் ஒரு ஆம்புலன்ஸ் 15 வருஷம் ஓடலாம். பாயிண்ட் நம்பர் 1. 15 வருஷம் ஓடலாம். செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டேன் சார். இன்னொரு 15 வருஷம் ஓடலாம் அப்படின்னு எஃப்சி குடுக்கலாம். இவ்வளவுதான். 31 வருஷம்னா 30 வருஷத்தையும் தாண்டிருச்சு. ஸோ 30 இயர்ஸ் தான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வேலிடிட்டி. அது 15 தான் வேலிடிட்டி. அத தாண்டி ஒரு 10 நிமிஷம் ஆமா. 30. சோ அது ஏன் அந்த மாரி பண்ணாங்க? சார் அப்படி பார்த்தா, அ இப்போ பாலாக்கு மேபி இந்த விஷயம் தெரியுமா, தெரியாதான்னு தெரியல. அவரும் அதான் சொன்னாரு. அன்னைக்கு ஃபோன் கால்ல எனக்கு சொன்னாரு. இல்லண்ணே அது வந்து நான் அந்த மாரி ஒரு ட்ரஸ்ட் குடுத்தேன். அவங்களுக்கு பணம் குடுத்தேன். நீங்க வந்து ரெடி பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அவங்க ரெடி பண்ணி இந்த மாரி ஒரு ஆம்புலன்ஸ காமிச்சாங்க. நான் வந்து என்னங்க இந்த ஆம்புலன்ஸ் வந்து எஃப்சி இல்ல, இது இல்ல என்னன்னு இப்படி கேட்டேன். அவங்க வந்து இல்ல சார் எங்களுக்கு இது புடிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதெல்லாம் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னாங்க. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன்ங்கிறாரு என்கிட்ட. சரி என்கிட்ட சொன்ன விஷயத்த நீ ஃப்ரிட்ஜ்ல சொல்ல வேண்டியது தானே. அப்ப வந்து உன் மேல தப்பு கிடையாதுல்ல. நீ போய் டைரக்ட்டா காசு குடுத்து வாங்கி தரல. இல்லையா? உன் மேல தப்பு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்ப யார் அந்த ட்ரஸ்ட்? ஓகே. அந்த ஏன் மாரி தான். அவங்களுக்கா நீ பயப்படுற?